தமிழ்நாடு மாணவர்களுக்கு வணக்கம். ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி நம்ம மாணவர்களுக்கு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2026 எப்படி 3 மந்த்ஸில் அதோட ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனை 100% சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கிளியர். இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சினுடைய இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு முன்னாடி இருந்துச்சு, நான் இன்டர்வியூ போஸ்ட் பிரிவு இருந்துச்சு. இப்போது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போஸ்ட் அப்படிங்கிற கேட்டகரிஸில் கிளியர் பண்ண முடியுமாங்க சார்? ப்ரிலிம்ஸை நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண கிளியர் பண்ண முடியுமாங்க சார்? ப்ரிலிம்ஸை பொறுத்தளவில் ஒரு சைடு ஜிஎஸ் இருக்க போது, ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா மொழித்தாள் எப்படி நம்ம அந்த 100 கொஷின்ஸ் எப்படி நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது, 100ல் எவ்வளோ எடுக்கலாம் நார்மலாக படிவுகளுக்கு கம்பல்சரி ஸ்கூல் புக்கு ரிலே பண்ணுவாங்க. ஏன்னா ஈவன் ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனுக்கே நம்ம புத்தகம் அதோட நீடை சாட்டிஸ்ஃபை பண்ணுற லெவலில் தான். முன்னாடியே பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் சர்வே தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்கனாமிக் சர்வே தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறது பாலிசி நோட் இது கரண்ட்டையும் மோஸ்ட் ஆஃப் தி அகாடமிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 2 பக்கத்தில் ஜிஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நீங்கள் எக்ஸாமினேஷனில் போட முடியுமானா கண்டிப்பாக படித்தா மட்டும்தான் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்தில் கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளையும் உங்களால் 100% போட முடியும். இல்லை நம்ம ஸ்கூல் புக்கு படித்தா போதுமாண்டா கண்டிப்பாக அது பத்தாது. இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின்ஸ் ஒவ்வொன்றும் எங்கேருந்து எக்ஸாக்டாக எடுத்துருக்காங்கன்னு சோர்ஸ் மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தளவில் 10 நாளைக்கு கோட்டை படிக்கிறது, 15 நாள் கோட்டை மேட்ச் பார்க்குறது, எக்ஸாமுக்கு முன்னாடி 1 மாதம் முன்னாடி மேட்ச் நடத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இடங்கள் அரங்கேறி வருது. வெறும் 6 மந்த்தில் படித்து குரூப் 1 ரொம்ப நல்லா எழுதி குரூப் 1 ரிசல்ட் எடுத்த கேண்டிடேட்ஸ்லாம் இருக்கிறாங்க. இந்த அடிப்படையில் உங்களுக்கு கிளாஸ் கொடுக்குறது கண்டிப்பாக உங்களால் 3 மந்த்ஸில் ப்ரீலிம்ஸ் கிளியர் கண்டிப்பாக நாங்கள் பண்ண வச்சோம். தமிழ் மாணவர்கள் மெயின்ஸில் கிளியர் பண்ணுறது கடினமாக ஃபீல் பண்ணுற காரணமே என்னென்னா அனைத்து தகவல்களும் இதில் கிடைக்கிறது இல்லை அப்படின்னா தமிழ் செய்தித்தாள்களில் கிடைக்கும். ப்ரிசிஷனாக போட முடியும். 100 கொஸ்டின் ஜிஎஸ்க்கு உங்களால் 75லேருந்து 80 கண்டிப்பாக போட்டிருக்கேன். நான் சொல்கிறது மினிமம் தான் நம்ம ரிசல்ட் டிட்டர்மெண்ட் பண்ண முடியும். இதுதான் சரியான நேரம். இன்னும் ஒரு 1 மந்த் தள்ளி போயிட்டீங்கன்னா உங்களால் குரூப் 2 எட்டி பிடிக்கிறதுக்கு சிரமமாக போயிடும். நிறையா படித்து சிறந்த பணியை எட்டி பிடிக்கிறதுக்கு அனைத்து தமிழ் மாணவர்களுக்கும் எமது நெஞ்சார். தமிழ்நாடு மாணவர்களுக்கு வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அண்ட் குரூப் 2க்கான ப்ரிப்பரேஷனோட 1 ஸ்டாப் டெஸ்டினேஷன் தான் நம்ம டிஎன்பிஎஸ்சி டியூட். இத்தனை நாள் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி மாணவர்களுக்கு நம்ம லைவ் கிளாஸ் மூலமாக சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தோம். ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி நம்ம மாணவர்களுக்கு. கொங்கு பகுதி மக்களினுடைய, தமிழ்நாட்டு மக்களினுடைய, போட்டித் தேர்வு மாணவர்களினுடைய தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காக டிஎன்பிஎஸ்சி டியூட் நம்ம கோயம்புத்தூரில் இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் கிளாஸஸ் கொண்டு வந்துருக்கிறோம். இந்த பதிவோட இன்னைக்கு செஷனில் நம்ம பார்க்கக்கூடியது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2026 எப்படி 3 மந்த்ஸில் அதோட ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனை 100% சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கிளியர் பண்ணுறது. நார்மலாகவே இந்த குரூப் 2 சர்வீஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த அனைத்து மாணவர்களுக்கும், அதே மாதிரி சமுதாயத்தில் கடைநிலையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டு அட்லீஸ்ட் ஒரு கெஸ்டட் ரேங்க் போகணும் அப்படின்ற கனவோட அணுகக்கூடிய ஒரு தேர்வாக இருக்குது. இந்த தேர்வில் எத்தனையோ ஒரு 10லேருந்து 12 லட்சம் பேர் எழுதினாலும் கூட தேர்வாகக்கூடிய விகிதம் அப்படிங்கிறது 1000 வரைக்கும் தான். 2015க்கு பிறகு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியினுடைய இன்டர்வியூ போஸ்ட்னதுக்கு முன்னாடி இருந்துச்சு, நான் இன்டர்வியூ போஸ்ட் பிரிவு இருந்துச்சு. இப்போது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போஸ்ட் அப்படிங்கிற கேட்டகரியை தூக்கியாச்சு. இருந்தாலும் கூட அந்த தரம் அப்படிங்கிறது குரூப் 1க்கு பிறகு ஒரு மிகப்பெரிய போஸ்ட்டாக கருதக்கூடியது குரூப் 2 தான். இப்போ மற்ற தேர்வு ஆணையங்கள், இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானோ பீகாரோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குரூப் 1 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 500 வரைக்கும் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா குரூப் 1 குரூப் 2 எல்லாத்தையும் ஒரே செட்டாக குரூப் 1 தேர்வில் அவங்க கொண்டு வருவாங்க. நம்ம டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 2 நம்ம தனியாக பிரிச்சிருக்கிறோம். ஆனால் இந்த குரூப் 2னுடைய படிநிலை பணியானது மிகச்சிறந்த பணியாக இருக்க போது ஒரு 10 வருடங்களில், ஒரு 10லேருந்து 12 வருடங்களில் நீங்கள் குரூப் 1 பணிக்கு ஈக்குவலான ஒரு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது எட்டி பிடிக்க முடியும். இந்த தேர்வை நம்ம இந்த குரூப் 2 வரக்கூடிய ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வருது. எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபரில் வருது. இந்த 3 மந்த்ஸில் கிளியர் பண்ண முடியுமாங்க சார்? ப்ரிலிம்ஸை நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண கிளியர் பண்ண முடியுமாங்க சார் அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். போட்டித் தேர்வு மாணவர்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். சிலபஸ், சப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நார்மலாக சப்ஜெக்ட் அப்படிங்கிறது திடீர்னு புதுசாக வானத்துலேருந்து குதிச்சு வந்தது கிடையாது. நீங்கள் பள்ளி பருவத்தில் 6ஆம் வகுப்புலேருந்துட்டு ஈவன் 1ஆம் வகுப்புலேருந்துட்டு 12ஆம் வகுப்பு வரைக்கும் படித்து வந்ததாக இருக்கட்டும், இதை தாண்டி கல்லூரி காலத்தில் படித்த பாடங்களை எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்கன்னா இதில் கேட்குறாங்க. ஒரு அடிப்படை அறிவு ப்ளஸ் கொஞ்சம் ஐக்யூ, ஒரு நிர்வாகத்துக்கு தேவையான சிந்தனைகள், உடனே ஒரு குயிக் டெசிஷன் எடுக்கக்கூடிய சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு தேர்வரை தான் அவங்க தேர்வு செய்ய விரும்புகிறாங்க. அதனால் இந்த தேர்வானது பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படையில் இந்திய வரலாறாக இருக்கட்டும், அதே மாதிரி பொருளாதார வரலாறு ஆகட்டும், இந்திய பொருளாதார வரலாறு அதாவது இந்தியன் எக்கானாமிக்ஸ், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் பொலிட்டிக்கல் சயின்ஸாக இருக்கட்டும், மேத்தமெட்டிக்ஸ், ஜியாகிரஃபி, அதே மாதிரி தமிழ்நாடு ரீதியில் பார்த்தோன்னா தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம், தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அதை தாண்டி தமிழ்நாடு
ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர், தமிழ்நாட்டினுடைய வரலாறு மற்றும் கலாச்சாரம், இந்த மாதிரி ஒரு 6 பாடங்களை அடக்கி தான் இருக்குது இந்த குரூப் டூ உண்டான ப்ரிலிமினரி தேர்வுடைய பொது அறிவு பேப்பர் அப்படிங்கிறது. இது கூட பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் சேர்த்துருக்கிறாங்க ஒரு 25 கொஷின்ஸ். ஸோ ஆக மொத்தம் இந்த ப்ரிலிம்ஸை பொறுத்தளவில் ஒரு சைடு ஜிஎஸ் இருக்க போது, ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மொழித்தாள் இருக்க போகுது. ஸோ இப்போ சிலபஸ் எதுவும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இல்லை, சேம் சிலபஸ் இதுக்கு முன்னாடி இருந்ததாக ஃபாலோ பண்ண போகிறாங்க. ஸோ மொழித்தாளை பொறுத்தளவில் பொது ஆங்கிலம், பொது தமிழ் இருக்க போது 100 கொஷின்ஸில். அதுலேயுமே இதுக்கு முன்னாடி சேஞ்சஸ் பண்ணது அது அப்படியே தான் இருக்குது. அதாவது 85 கொஷின்ஸ், அது பொது ஆங்கிலமாக இருக்கட்டும் இல்லாட்டி பொது தமிழாக இருக்கட்டும், 85 கொஷின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கிராமர், அதாவது இலக்கணத்துலேருந்து தான் இருக்க போகுது. ஸோ அதை நீங்கள் ஒரு நல்ல ஆசிரியர்கிட்ட படிச்சிங்க அப்படின்னா உங்களால் அந்த 85 கொஷின்ஸ்க்கு தாராளமாக 80 கொஷின்ஸ் போட்டுற முடியும். மீதி 15 கொஸ்டின்ஸ்ன்றது வந்து இலக்கிய ரீதியில இருக்க போகுது. இப்போ தமிழ் இலக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஸ்கூல் புக் படிக்கிறோம், ஆனால் அவன் ஸ்கூல் புக்கை தாண்டி அவுட் சோர்ஸ்ன்றாங்களே, அது என்னங்க சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படையில் கல்லூரி காலங்களில் வந்துட்டு இப்போ மாணவர்களுக்கு டெக்ஸ்ட் புக்காக இருக்கக்கூடிய புக்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கிய வரலாறு, தமிழ்நாட்டில் அனைத்து யூனிவர்சிட்டி, அது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியாக இருக்கலாம், ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு மதுரை காமராஜ் பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், பாரதிதாசன், அதே மாதிரி பாரதியார் பல்கலைக்கழகம், இந்த மாதிரி எல்லா பல்கலைக்கழகம் சில ஸ்டாண்டர்ட் புக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு தமிழ் இலக்கிய வரலாறுக்கு இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா மு வரதராசனாருடைய புத்தகமாக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சி பாலசுப்ரமணியோட புத்தகமாக இருக்கட்டும், இந்த மாதிரி தமிழ் இலக்கிய வரலாறுக்கு, அதே மாதிரி தமிழ்நாடு வரலாறு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்டாண்டர்டு மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் தி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, பாரதிய யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி விஷயங்களை ரெஃபர் பண்ணாலே நம்மளால் பண்ணிட முடியும். இப்போ நம்ம அந்த 3 months எப்படி கிளியர் பண்ணுறன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக ஒரு ப்ராட் ஒரு அவுட்லுக் மட்டும் கிடையாது, ஒரு சிறப்பான ஒரு சிந்தனை உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம முழுக்க பேசக்கூடியது டிஎன்பிசி குரூப் 2னுடைய ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பொறுத்தவரை 200 கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க. 100 பொது அறிவு, 100 மொழித்தாள். இப்போ 100 பொது அறிவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 6 மேஜர் சப்ஜெக்ட்ஸ் இருக்க போது ப்ளஸ் மேத்தமெட்டிக்ஸ். என்னென்ன இருக்க போகுதுன்னு பாருங்க. இந்தியன் ஹிஸ்ட்ரி, இந்தியன் பாலிட்டி, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர், தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், இது கூட இந்தியன் ஜியாகிரபி, தென் சயின்ஸ் இருக்க போகுது. இந்த 6 சப்ஜெக்ட்ஸ். மேத்தமெட்டிக்ஸ் தனியாக இருக்க போகுது. மேத்தமெட்டிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு குவான்டிடேட்டிவ் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 கொஷின்ஸ் கேட்பாங்க, 10 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ரீசனிங் கேட்பாங்க. ஸோ இந்த இதில் எப்படி நம்ம இந்த 100 கொஷின்ஸ் எப்படி நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது, 100ல் எவ்வளோ எடுக்கலாம் நார்மலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஷின் பேப்பர் எவ்வளோ ஈஸியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் சரி, 200 கொஷின்ஸ்க்கு நீங்கள் 160 போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக குரூப் 2னுடைய மெயின்ஸ்க்கு அப்பியர் ஆகிடலாம். மெயின்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு 3 மாதத்துலேருந்து 4 மாதம் டைம் கொடுப்பாங்க. நீங்கள் ரெகுலராக நியூஸ் பேப்பர் படிக்கக்கூடிய ஆளாக இருக்கிற பட்சத்தில், நல்ல தேர்வர்கள், நல்ல ஆசிரியர்கள் உங்கள் கையில் இருக்கிற பட்சத்தில் தாராளமாக அந்த 4 மாதம்ன்றது வந்துட்டு மோர் தென் எனஃப் ஃபார் கிளியரிங் மெயின்ஸ். பட் அந்த பேரியர் என்ன அப்படின்னா ப்ரிலிம்ஸ் தான் பேரியர் இருக்க போகுது. ஸோ கிட்டத்தட்ட 12 லட்சம் பேர் எழுத போகிறாங்க. அதில் மெயின்ஸ்க்கு எத்தனை பேர் எடுப்பாங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் தி சீட்ஸ் தான். இப்போ ஒரு சீட்டுக்கு 20 பேரை மெயின்ஸ் எழுத வைப்பாங்க. அதனால ஆவரேஜாக நம்ம வந்து எவ்வளோ சீட்ஸ் வருதுன்ற நம்ம பார்க்கலாம். இந்த 160 கொஷின்ஸ்ன்றது மினிமம் நம்ம எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் ஃபோக்கஸ் கொடுக்குற ஏரியா அப்படின்னா இந்தியன் ஹிஸ்ட்ரி, இந்தியன் பாலிட்டி, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த 4ஐயும் நீங்கள் தெளிவாக படிச்சிருக்கணும். இந்த 4ஐயும் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியன் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கோங்களேன். இந்தியன் ஹிஸ்ட்ரி நம்ம வழக்கம் போல் தமிழ்நாடு அரசு புத்தகங்கள்லாம் நம்ம கண்டிப்பாக படிச்சிருக்கோம்ல, டவுட்டே கிடையாது. இப்போ ஏன்ஷியன் மெடிவல் இந்தியா இருக்குது, மாடர்ன் இந்தியா இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் 11th புக்கு 12th புக்கு நீங்கள் உருப்படியாக படிச்சிருந்தாலே போதும். 11th 12th புக்கு நீங்கள் உருப்படியாக படிச்சுக்கோங்க. இப்போ நான் உட்காந்து 6th எல்லாத்தையும் கவர் பண்ணுறேன் அப்படிங்கிறது தேவையும் இல்லை. 11th 12th உருப்படியாக படிச்சுக்கோங்க. அவுட் சோர்ஸ்னு சொல்கிறாங்களே சார்டா, பொதுவாகவே ஏன்ஷியன் மெடிவல் இந்தியாவுக்கு, அதாவது பண்டைய கால இந்தியா, இடைக்கால இந்தியாவுக்கு அவுட் சோர்ஸ் நிறைய போகிறது இல்லை. ஏன்னா நம்ம ஸ்கூல் புக்கு ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. அதனால் அதை நீங்கள் ரிலே பண்ணாலே போதுமானது. மாடர்ன் இந்தியாவுக்கு பொறுத்தல மட்டும் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம டிஎன்பிசி டியூட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மாடர்ன் இந்தியாவுடைய பிபன் சந்திரா புக்காக இருக்கட்டும், இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெக்ட்ரம் சொல்லக்கூடிய புத்தகங்கள், இந்த மாதிரி அவுட் சோர்ஸ்னு சொல்லக்கூடிய புத்தகங்களில் கூடிய தேவையான விஷயங்களை எடுத்தே நம்ம கொடுத்துட்றோம். அது தமிழில் இருக்கட்டும், இங்கிலீஷில் இருக்கட்டும். ஸோ அதனால் ஹிஸ்ட்ரியில் மாடர்னுக்கு மட்டும்தான் வெளியில் போவாங்க. ஏன்ஷியன் மெடிவலுக்கு கம்பல்சரி ஸ்கூல் புக்கு ரிலே பண்ணுவாங்க. ஏன்னா ஈவன் ஐஏஎஸ் எக்ஸாமினேஷனுக்கே நம்ம புத்தகம் வந்துட்டு அதோட நீடை சாட்டிஸ்ஃபை பண்ணுற லெவலில் தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு சைஸபிள் கொஸ்டின்ஸ் நம்மளால் போட்டுற முடியும். அடுத்து பாருங்கள் இந்தியன் பாலிட்டி. இந்தியன் பாலிட்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 11th புக்கு 12th புக்கு நீங்கள் தெளிவாக படிச்சிருந்தாலே போதும் நம்ம தமிழ்நாடு அரசு புத்தகங்களை பொறுத்த அளவில்.
ஸ்கூல் புக்கில். இதை தாண்டி அவுட் சோர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் கம்பல்சரி வந்து லக்ஷ்மிகாந்த் படிச்சு தான் ஆகணும். ஆனால் நமக்கு தெரியும் லக்ஷ்மிகாந்த் தமிழில் கிடைக்கிறது இல்லை. சில பப்ளிகேஷன்ஸ் வந்து தமிழில் போட்டிருக்கிறாங்க, ஆனால் அது வந்து ரீடபிளாக இல்லை, அது மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதனால நீங்கள் வந்துட்டு கிளாஸ், நீங்கள் தெளிவான கிளாஸ் இருந்துச்சுன்னா 20 கொஷின்ஸில் பாலிட்டியில் கேட்குறாங்கன்னா 20க்கு 20 உங்களால் போட முடியும். இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி டியூவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் பாலிட்டியை பொறுத்தளவில் நம்ம ஸ்கூல் புக்கு நம்ம உங்களுக்கு ப்ராப்பராக கொடுத்துட்றோம். அது கூட நம்ம அவுட் சோர்ஸ் சொல்லக்கூடிய லக்ஷ்மிகாந்த் ரொம்ப ப்ராப்பராக எடுத்துடுறோம் ஃபார் ப்ரிலிம்ஸ் அஸ் வெல் அஸ் மெயின்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம். இந்த தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் பார்த்தீங்கன்னா குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், அது முழுக்க முழுக்க கரண்ட் பேஸ்டு. அதை நீங்கள் ஸ்கூல் புத்தகத்துக்குள்ளே தேட முடியாது. ஸ்கூல் புத்தகத்துக்குள்ளே தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை பற்றி அவங்க வந்துட்டு அப்டேட்ன்றது 2023க்கு பிறகு நம்ம ஸ்கூல் புக் அப்டேட்டும் பண்ணலை. டேட்டா வந்துட்டு அவுடேட்டட் டேட்டாவாக இருக்கும். அதனால நீங்கள் வந்து முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுடைய பட்ஜெட்டு, ஏன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் சர்வே தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்கனாமிக் சர்வே, தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணக்கூடிய பாலிசி நோட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ யூனியன் கவர்மெண்ட்டுக்கு எப்படி வந்துட்டு இயர் அண்ட் ரிவ்யூன்னு ரிலீஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இதை நீங்கள் கவர் பண்ணியிருக்கணும். இதை தாண்டி நீங்கள் வெளியில் படிச்சிங்கன்னா தமிழ்நாட்டினுடைய இண்டஸ்ட்ரீஸோட டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது வந்துட்டு தொழிலகங்கள்லாம் வந்து எந்த மாதிரி பரவலாக இருக்குன்றது நீங்கள் படிச்சுக்கணும். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய ஜியாகிரஃபி, புவியியல், அதை நீங்கள் தெளிவு, இது மட்டும்தான் வெளியில் படிக்க போகிறீங்க. மற்றது எல்லாமே கம்ப்ளீட் கரண்ட்டு. இப்போ இந்த கம்ப்ளீட் கரண்ட்டையும் மோஸ்ட் ஆஃப் தி அகாடமிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 2 பக்கத்தில் ஜிஸ்ட் மாதிரி கொடுத்துட்றாங்க. இதை வச்சு நீங்கள் எக்ஸாமினேஷனில் போட முடியுமானா கண்டிப்பாக முடியாது. நீங்கள் மனப்பாடம் பண்ணாலும் மறந்து போயிடும். அதை ஒரு முறையாக படிக்கணும். இப்போ சர்வேல வந்துட்டு ஒரு 10 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்களா, நம்ம டிஎன்பிஎஸ்சி டியூவில் பார்த்தீங்கன்னா 10 யூனிட் தனித்தனியாக கிளாஸ் கொடுக்க போகிறோம். இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பாலிசி நோட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு 12-13 பாலிசி நோட்ஸ் நீங்கள் ரொம்ப தெளிவாக படிச்சுருந்துருக்கணும். அது படித்தா மட்டும்தான் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்தில் கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளையும் உங்களால் 100% போட முடியும். அடுத்து எடுத்துக்கோங்க தமிழ்நாட்டுடைய ஹிஸ்ட்ரி அண்டு கல்ச்சர். தமிழ்நாட்டுடைய ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரை பொறுத்தளவில் அவன் வந்து ஒரு 3 பார்ட்டாக பிடிச்சிருந்துருக்கிறான். என்னென்ன அப்படின்னா தமிழ்நாட்டுடைய ஏன்ஷியன்ட் இந்தியா, பண்டைய கால தமிழ்நாடு வரலாறு. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இலக்கிய வரலாறு, சங்க காலத்துல இருந்துட்டு தற்காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்கிய வரலாறு கேட்குறான். அப்புறம் திருக்குறள் கேட்குறான். அந்த இலக்கிய வரலாறுலே திருக்குறள் ஆட் ஆனாலும் நம்ம திருக்குறளை தனியாக தான் படிக்கணும். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நவீன கால வரலாறு. நவீன கால வரலாறுன்றது 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்று பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ்க்கு அகைன்ஸ்டாக நடந்த நம்ம சுதந்திர போராட்ட வீரர்கள் ஃப்ரம் தமிழ்நாடு, அதை நம்ம தெளிவாக படிக்கணும். இதை தாண்டி நம்ம வந்துட்டு சுதந்திரம் கிடைச்சிட்ட பிறகு நம்ம தமிழ்நாட்டில் நடந்த சமூக பொருளாதார இயக்கங்கள், இப்போ எடுத்துக்காட்டுக்கு திராவிடியன் மூமெண்ட்டாக இருக்கட்டும், ஜஸ்டிஸ் பார்ட்டி, அதாவது வந்து ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி, இதோடைய தழுவல் இன்னைக்கு வரைக்கும் நம்ம சோசியல் ஜஸ்டிஸ்ன்றதை எப்படி நம்ம கொண்டு வந்திருக்கிறாங்க லாஸ்டாக திராவிடியன் பார்ட்டிஸ் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக படிக்க வேண்டியது இருக்குது. இதுக்கெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்கு படித்தா போதுமாண்டா கண்டிப்பாக அது பத்தாது. ஏன்னா ஸ்கூல் புக்கை தாண்டி கண்டிப்பாக வெளியில் கேட்பாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, அதாவது ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்னு சொல்லுவாங்க, அது ஸ்கூல் புக்கு படிச்சிருந்துருக்கணும். இதை தாண்டி சென்னை யூனிவர்சிட்டியில் ஸ்டாண்டர்டான புக்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணியிருக்கணும். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப பல்கியான புக்கு. இப்போ அதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இப்போ கே பிள்ளை மாதிரி புத்தகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு ஷார்ட் டேர்மில் உங்களால் படிக்க முடியாது. இதை நம்ம டிஎன்பிஎஸ்சி டியூவில் பார்த்தீங்கன்னா தரமான ஆசிரியர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக ரெஃபரன்ஸ் புக்கை ரெஃபர் பண்ணி தான் கொடுக்குறாங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ திருக்குறளா, இப்போ தமிழ் இலக்கிய வரலாறு எடுத்துக்கோங்க. இப்போ தமிழ் இலக்கிய வரலாறை பொறுத்தளவில் அவங்க கேட்குற ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய எல்லா பாடல்களையும் நீங்கள் பாட்டுக்கு கஷ்டப்பட்டு 6லேருந்து 12 வரைக்கும் மனப்பாடம் பண்ணக்கூடாது. அது வந்து நீங்கள் வந்துட்டு பொது தமிழ் படிக்கக்கூடிய மாணவனாக இருந்தால் கண்டிப்பாக அவர் பண்ணிடுவார். அவர் அதை தாண்டி பெருசாக பண்ண தேவையில்லை. இப்போ பொது ஆங்கிலம் படிக்கக்கூடிய மாணவர் எப்படி பண்ணுவாருங்க? அவரை போய் நீங்கள் திரும்ப தமிழ் இலக்கியத்தை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக படிக்க வச்சா அப்படி கிடையாது. தமிழ் இலக்கிய வரலாறுன்றது ஒரு எளிமையான, இப்போ கான்ஸ்டியூஷன் படிக்கிறோம், எப்படி இன்ட்ரோடக்ஷன் கான்ஸ்டியூஷன் படிக்கிறோம், கான்ஸ்டியூஷன் ஃபுல்லாக நம்ம படிக்கல, கான்ஸ்டியூஷன் இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான் நம்ம லக்ஷ்மிகாந்தில் படிக்கிறோம். அந்த மாதிரி இதுக்குன்னு சில செப்பரேட் புக்ஸ் இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு மூவா புத்தகமாக இருக்கட்டும், சி பாலசுப்ரமணியன் எழுதின புத்தகமாக இருக்கட்டும், வானமாமலை எழுதின புத்தகமாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு 2-3 ரெஃபரன்ஸ் புக்கை நீங்கள் தெளிவாக படிச்சிருந்தீங்கன்னா எங்களால் இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின்ஸ் ஒவ்வொன்றும் எங்கேருந்து எக்ஸாக்டாக எடுத்துருக்காங்கன்னு சோர்ஸ் சொல்ல முடியும். எங்கள்கிட்ட எல்லா டேட்டாவும் இருக்குது. அதனால் டிஎன்பிஎஸ்சியோட டிமாண்டுக்கு தகுந்தாப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிளாஸ்ன்றது கொடுக்க போகிறோம். ஸோ இது மூலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சரில் கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளையும் உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். அடுத்து ஜாகிரஃபி பார்த்தீங்கன்னா இந்தியன் ஜாகிரஃபி தான் சிலபஸில் இருக்குது. அதனால் நீங்கள் 10th லெவல் புக்கும்
நீங்கள் உருப்படியாக படிச்சுட்டு கூட என்சிஆர்டி புக்கு மட்டும் நீங்கள் உருப்படியாக படிச்சுக்கிட்டா போதும். அதாவது இந்தியா ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட் ஒரு புக் இருக்குது, அது எல்லாத்தையுமே நம்ம ஜாகிரபிக்குள்ளே கவர் பண்ணி தந்துட போகிறோம். அடுத்து சயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க. சப்போஸ் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் 9th 10th புக்கு நீங்கள் உருப்படியாக படித்தா போதும். அது வந்துட்டு நீங்கள் பேஸ்ட் ஆன் தி ப்ரையாரிட்டி பண்ணிக்கோங்க. பட் எங்களை பொறுத்தவரை நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சயின்ஸை பொறுத்தவரை கரண்ட் பேஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. இப்போ கரண்ட் நடக்கூடிய ஸ்பேஸ் டெவலப்மெண்ட்டு, டிஃபென்ஸ் டெவலப்மெண்ட்டு, இதை தாண்டி ஏதாவது மெடிசன்ஸ் புதுசாக கண்டுபிடிச்சிருந்தா, நோபல் பிரைஸ் கொடுத்த சில கண்டுபிடிப்புகள், இந்த மாதிரி கரண்ட் பேஸ் பண்ணி போகிறது தான் சயின்ஸ்க்கு நல்லது. ஏன்னா அவங்க கேட்கக்கூடியது 5 கொஷின்ஸ் தான். இந்த மாதிரி தான் நம்ம கொண்டு போக போகிறோம். நம்ம டிஎன்பிஎஸ்சி டியூட்டில் ஒவ்வொரு கிளாஸ்க்கு நம்ம செஷன் புக்லெட்னு ஒன்று தரப்போகிறோம். ஒரு புத்தகம் கூட நீங்கள் வெளியில் போய் படிக்க வேண்டாம். எல்லாத்தையும் ரெஃபரன்ஸ் புக்கில் இருந்துட்டு அது எங்களோட பொறுப்பு. நம்மகிட்ட கூட வரக்கூடிய மாணவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு ஜாப் வாங்கிட்டு போயிடுவாங்க, அதில் டவுட்டே கிடையாது. மினிமம் ஒரு ஜாப் வாங்கிடுவாங்க. பட் நமக்கு எடுக்கக்கூடிய மாணவர்கள் நாங்கள் எப்போவுமே ஏம் பண்ணுறது ஃபஸ்ட்டு 100 ரேங்க்ஸ்குள்ளே எடுக்க வைக்கிறது நம்மளுடைய நோக்கமே. அதனால பொது அறிவை இந்த முறையில் கவர் பண்ணி தந்துட போகிறோம். இதே இது மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தளவில் 10 நாளைக்கு ஒரு டைம் படிக்கிறது, 15 நாளுக்கு ஒரு டைம் மேத்ஸ் பார்க்குறது, எக்ஸாமுக்கு முன்னாடி 1 மாதத்துக்கு முன்னாடி மேத்ஸ் நடத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இடங்கள் அரங்கேறி வருது. ஸோ நிறைய இடங்களில் பயிற்சி பெற்று அங்கே டிஸாட்டிஸ்ஃபை ஆகி 4 வருஷம் 5 வருஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மகிட்ட வந்துட்டு வெறும் 6 மந்த்தில் படித்து குரூப் 1 ரொம்ப நல்லா எழுதி குரூப் 1 ரிசல்ட் எடுத்த கேண்டிடேட்ஸ்லாம் இருக்கிறாங்க இப்போ சமீபத்தில். ஸோ ஈவன் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஏற்கனவே இன்டர்வியூ போன கேண்டிடேட்ஸ் தான் வந்துட்டு நம்மகிட்ட வகுப்பு எடுக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா தலை சேர்ந்த ஆசிரியர்கள். ஏதாவது யூஜிசி நெட் ஜேஆர்எஃப்ல கிளியர் பண்ண கேண்டிடேட்ஸ் தான் உங்களுக்கு கிளாஸே எடுக்கிறாங்க. அனைத்து ஆசிரியர்களும் அதே அளவு தான். இதை தாண்டி சிவில் சர்வீஸில் மினிமம் 5 மெயின்ஸு, குரூப் 1ல் 2-3 இன்டர்வியூ போன ஆசிரியர்கள் உங்களுக்கு கிளாஸே எடுக்கிறாங்க. ப்ளஸ் அவங்க வந்துட்டு ஆசிரியர்கள் தகுதி தேர்வும் எழுதியிருக்கிறாங்க. இந்த அடிப்படையில் உங்களுக்கு கிளாஸ் கொடுக்குறது வந்துட்டு கண்டிப்பாக உங்களால் 3 months ப்ரிலிம்ஸ் கிளியர் கண்டிப்பாக நாங்கள் பண்ண வச்சுருவோம். ஒரே ஒரு வேண்டுகோள் உங்கள்கிட்ட நாங்கள் என்ன வைக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பர் மட்டும் படிச்சிடணும். அந்த நியூஸ் பேப்பரையும் நாங்கள் எப்படி படிக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு டெய்லி நாங்கள் நியூஸ் பேப்பர் படித்து ஹைலைட் பண்ணி அனைத்து மாணவர்களுக்கும் கொடுத்துட்ருக்குறோம். இப்போ தமிழ்நாட்டில் வந்துட்டு தினமணியை வச்சு தீந்து வச்சு மெயின்ஸ் நம்ம அவ்வளோ செவனே கொடுத்துட முடியாது. ஏன்னா தமிழ் மாணவர்கள் வந்துட்டு மெயின்ஸில் கிளியர் பண்ணுறதுக்கு கடினமாக ஃபீல் பண்ணுற காரணமே என்னென்னா, அனைத்து தகவல்களும் எதில் கிடைக்கிறது இல்லை அப்படின்னா வந்துட்டு தமிழ் செய்தித்தாள்களில் கிடைக்கிறது இல்லை. அதனால் அட்லீஸ்ட் ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வாசிச்சாக வேண்டியது இருக்குது. நீங்கள் என்ன வேணாலும் வாசிச்சுக்கோங்க. இப்போ ஹிந்து வாசினா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அடிப்படையில் நான் ஒரு தமிழ் மாணவனாக இருந்திருக்கிறேன்னா கைண்ட்லி கோ வித் நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஏதோ ஒரு பேப்பர் படிச்சுக்கோங்க. ஆனால் நம்ம டிஎன்பிஎஸ்சி டியூட்டில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிவில் சர்வீசஸ்க்கும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆசிரியர்கள்ன்றதுனால ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 2-3 நியூஸ் பேப்பர் ரெகுலராகவே படிக்கிறாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம எந்த தேர்ட் பார்ட்டி கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம சார்ந்தே இருக்கிறது இல்லை. எல்லாமே கவர்மெண்ட் தான். பிஏபி, ஆல் இண்டியா ரேடியோ, இந்த மாதிரி கவர்மெண்ட் சோர்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கிளாஸஸை கொடுக்கறதுனால உங்களால் ப்ரிசிஷனாக போட முடியும். 100 கொஸ்டின் ஜிஎஸ்க்கு உங்களால் 75லேருந்து 80 கண்டிப்பாக போட்டுறீங்க. நான் சொல்கிறது மினிமம், மேக்ஸிமம் 80 வரைக்கும், 80க்கு மேலேயும் போகலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி உங்களோட எஃபோர்ட்னு ஒன்று இருக்குது. இதை தான் நம்ம பண்ண போகிறோம். சரிங்களா? இதை தாண்டி நம்ம லாங்குவேஜை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பொது அறிவுக்கு நம்ம முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இதுதான் நம்ம ரிசல்ட்டை டிட்டர்மின் பண்ணக்கூடியது. லாங்குவேஜை பார்த்தோம் அப்படின்னா 85 கொஷின்ஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இலக்கணம், தமிழ் இலக்கணம், இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கிராமர் தான். அதில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இப்போ இங்கிலீஷ் டீச்சர் எடுத்துக்கோங்களேன். இங்கிலீஷ் டீச்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு அவர் ஊட்டி கான்வென்ட்டில் படித்தவராக இருந்திருப்பார். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க படித்தது ஸ்கூலிங்ஸ், காலேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெல்லி யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி இடங்களில் படித்த வந்த ஆசிரியர்கள் தான் உங்களுக்கு. அதனால இங்கிலீஷில் 85 கொஷின்ஸ் கிராமரில் மட்டும் உங்களை 80க்கு மேலே போட வச்சுருவாங்க. இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மீதி 15 கொஷின் இலக்கியம் இருக்கு இல்லைங்களா, அது ஸ்கூல் புக்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு கேட்குறாங்க. இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ தமிழ் எடுத்துக்கோங்க. தமிழை பொறுத்தவரை 85 கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இலக்கணம் தான். அந்த இலக்கணத்தில் பார்த்தீங்கன்னா நன்று படித்த, அதாவது தமிழ் ஆசிரியர்கள், இப்போ தமிழ் ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சியில் இருக்கக்கூடிய விருப்ப பாடத்தில் தமிழ் இலக்கியம் தேர்வு செய்து படித்தவங்களாகவும் இருப்பாங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா 15 வந்துட்டு பார்த்தீங்கன்னா இலக்கியங்கள்லேருந்து கேட்பாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம் யூனிட் 6, அதாவது தமிழ்நாடு ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சருக்கே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு தரமான தமிழ் இலக்கிய வரலாறு புத்தகங்கள்லேருந்து நம்ம எடுத்து தரோம். அதே கண்டென்ட்டை உங்களுக்கு இங்கே வந்து கொடுப்பாங்க. அதனால தாராளமாக உங்களை குரூப் 2ல் அது பொது ஆங்கிலம் படிக்கக்கூடிய மாணவனாக இருக்கட்டும், பொது தமிழ் படிக்கக்கூடிய மாணவனாக இருக்கட்டும், கண்டிப்பாக 160+ எங்களால் போட வைக்க முடியும்.
இந்த டிஎன்பிஎஸ்சி டியூட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம கோயம்புத்தூரில் ஆஃப்லைனில் இருக்குது, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் சப்போர்ட் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இந்த குரூப் 2 பேட்ச் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் சரியான நேரம். இன்னும் ஒரு 1 மந்த் தள்ளி போயிட்டீங்கன்னா உங்களால் குரூப் 2 வந்து எட்டி பிடிக்கிறது வந்துட்டு சிரமமாக போயிடும். ஸோ நம்மளோட ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் 2 கம்பைண்டாக தான் கொடுக்க போகிறோம். அதனால் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி டியூவில் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் நம்பர்ஸ் கொடுத்துருக்குறோம், நீங்கள் பார்த்துட்டு கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். இதை தாண்டி நல்ல முறையில் படிங்க. அதை தாண்டி நம்ம டிஎன்பிஎஸ்சி டியூட் டெலகிராம் சேனல் ஒன்று நமக்கு தனியாக இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் சேனல் லிங்க் கொடுத்துருக்குறோம். அதுக்குள்ளே டே டு டே அப்டேட்ன்றது நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். அதை பார்த்துக்கோங்க. நம்மளோட யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ரொம்ப ப்ராப்பராக அப்டேட் பண்ணுறோம். டிஸ்கிரிப்டட் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபார் யுவர் குரூப் 1 ப்ரிலிம்ஸ், குரூப் 2 ப்ரிலிம்ஸ், குரூப் 1 மெயின்ஸ், குரூப் 2 மெயின்ஸ், இந்த 2க்குமே நம்ம கொடுக்குறோம். அதனால் நல்ல முறையாக படித்து சிறந்த பணியை எட்டி பிடிக்கிறதுக்கு அனைத்து தமிழ் மாணவர்களுக்கும் எமது நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நன்றி.